அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு இரும்பு வானல் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது எண்ணெய் நெய்யும் கலந்து ஊற்றிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ், ஒரு கேரட் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேங்க. அது ஓரளவுக்கு வதங்கினது ஒரு கேப்சிகம் நறுக்கி போட்டு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, ஒரு கொத்து உருவி போட்டு திரும்ப எல்லாத்தையும் வதக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு திரும்ப அதில் சேர்க்க வேண்டியதை நம்ம சேர்த்துடலாம். ஒரு 2 முட்டை அதோட நடுவில் உடச்சி ஊற்றி நல்லா ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் நான் அதோடு சேர்த்துட போகிறேங்க. சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். உங்களுக்கு எந்த பிராண்ட் மசாலா வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட வடித்து சாதத்தை நான் வந்து நல்லா கலகலன்னு வடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு ரெடி பண்ணிட்டேங்க. அப்படியே சூடாக எடுத்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு ரெடி பண்ணி அப்படியே கொடுக்க வேண்டியது தாங்க. இது மட்டும் தான் எனக்கு செஞ்சுருக்கேன். ஊறுகாயோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக